காமத்தை கடவுள் வந்து ஓஷோ அழகா சொல்லுவார். காமத்திலிருந்து கடவுளுக்குன்னு ஒரு புக் இருக்கு, அதில் அழகா சொல்லுவார். காமத்தை வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு கணவன் மனைவி வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது பூஜை அறைக்குள்ளே போகிற மாதிரி போகணும், அதை ஒரு உன்னதமாக நினைக்கணும். அந்த மாதிரி நினச்சா அதில் தெளிவடைஞ்சு வெளில வரணும். அதை கட்டுப்படுத்தினா அதிகமாகும். அது ஃபோர்ஸ் வந்து கட்டுப்படுத்த அதிகமாகும். அது அந்த அந்த விஷயத்த வந்து நியாயமான முறையில் கரெக்டாக அது வெளில வந்துடலாம். மற்றபடி வந்து காமம் வந்து கட்டுப்படுத்த முடியாதுலாம் இல்லை. தீவிரத்தன்மை, அதாவது கட்டுப்படுத்தும் தீவிரத்தன்மை வரும். அது அதாவது இயற்கையான முறையில் நல்ல விஷயம் நல்ல விதத்தில் அதை பயன்படுத்தி இது காமத்திலிருந்து கடவுளுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் யோகாவே சொல்லித்தர்றாரு. அதில் தாந்திரிகமும் பாலனமும் சொல்லிட்டு அதில் ஒரு தியானத்தையும் சொல்லித்தர்றாரு. அந்த தியானம்லாம் அவர் சொல்லுதுன்னா உண்மை. அது போல இப்போ வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சக்தி அதிகமாகும். போகத்தினால சக்தி அதிகமாகும். சக்தி இழக்க மாட்டாங்க. உடலுறவு கொள்ளும்போது சக்தியை இழக்காத எனர்ஜி அதிகமாகும் போது நல்லா இருக்கும். ஆனால் நம்ம சாதாரண வாழ்க்கையில் இருக்கும் வந்து எனர்ஜி போயிடும். அவர் சொல்ற விதத்தில் வந்து எனர்ஜி போகாது, இன்க்ரீஸ் ஆகும். அது நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ இருக்க கலியுகத்தில் வந்து அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. உணவு பழக்கம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த உடல் திரகாத்திரமே இல்லை இப்போதைக்கு. அவங்க சொல்ற மாதிரி அந்த உடல் அமைப்பே வந்து நிறைய பேருக்கு ரசிச்சு போயிடுது.